மனைவி வன்புணர்வு சம்பந்தமாக அதோடைய யார் இந்த சார் அப்படின்னு கேட்குறாங்க இல்லைங்களா, அதோடைய முடிவு என்னவா இருக்கும்? முடிவு எட்டுமா எட்டாதா உங்கள் பார்வைக்கு? எட்டணுங்கிறது எல்லாருடைய விருப்பம், என்னுடைய விருப்பம். எட்டுமாங்கிறது கேள்வி, அது பெருங்கேள்வியாக இருக்குது. ஏன்னா இது மாதிரி பல வினாக்கள் அப்படியே விட இல்லாமல் இருக்கு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் இப்படி இருக்கும், கொடுந்துயரம் நிகழும், அதை எதிர்த்து நம்ம போராடுவோம். அப்புறம் இன்னொரு பிரச்சனை வரும்போது அதை விட்டு நம்ம அங்கே நகருவோம், இதை மறைச்சிட்டு போயிடுவாங்க. இதான் நடக்குது. அது கள்ளச்சாராய சாவாக இருந்தாலும் சரி, தங்கை ஸ்ரீமதியுடைய கொலையாக இருந்தாலும் அவருடைய சாவாக இருக்கட்டும், எல்லாமே அப்படி தானே கடத்தி விடப்படுது. பொள்ளாச்சி பாலியல் கூட்டு பாலியல் வன்கொடுமையிட தங்கச்சிகள் அந்த அந்த துயரம் இருக்குது, ஸ்டெர்லைட்டு எதாக இருந்தாலும் அப்படி கொஞ்சம் அந்த நேரம் அப்புறம் கடத்தி வேற ஒரு பிரச்சனைக்கு திருப்பி விட்டுருவாங்க. மத்தியிலிருந்து விசாரணை குழுக்கள் அது என்ன விசாரிச்சாங்க என்னென்ன இது வரைக்கும் ஒரு தகவலும் இல்லை. அது வந்தவங்க தங்கச்சி பாதிக்கப்பட்ட தங்கச்சியுடைய வாக்குமூலத்தை அதை முதல் தகவல் அறிக்கையை எழுதி வெளியிட்டுட்டாங்க. திருப்பி இவங்களே உங்களுக்கு தெரியாது, வலைத்தளம் இந்த இணையதளம் பழுதாயிடுச்சு, ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. அவருடைய குற்றவாளியினுடைய குற்றம் சாட்டப்பட்டவருடைய வாக்குமூலம் அது எதுக்காக இப்படி பண்ணார், இது மாதிரி எவ்வளோ பண்ணியிருக்கிறாரு, என்ன அவர் பின்புள்ள எந்த தகவலுமே இதுவரை வெளியிட்டு நம்ம கொள்கை எல்லாருக்கும் பிடிக்குது. ஆனால் தனித்தே களம் காண்பது சரியாக இது முக்கியமாக. அப்போ அது மாதிரி அவங்க வந்தவங்களாவது விசாரித்தோம், அந்த குற்றவாளி இதை சொல்கிறாரு, இதுக்கு முன்னாடி விளையாட செஞ்சுருக்காரு, அவரை கேட்டால் தானே அந்த சார் யாருன்னு தெரியல. அப்புறம் என்ன நீங்கள் அவர் விசாரிக்கவே இல்லையே தானே. இப்போ அதனால தான் இது ஒரு அப்படியே நீட்டிட்டு போகும்போது அது என்ன சொல்கிறது, ஒரு நகைச்சுவையாக யார் அந்த சார் எல்லாம் கேலியாக பேசுகிற மாதிரி அதில் இருக்கிற வலி வேதனையை மறந்துட்டு அது கடந்து போகிற மாதிரி இருக்குது. இப்போ அதை விட தன்னெழுச்சியாக மக்கள் மதுரையில் மேலூரில் டங்ஷன் சுரங்கத்துக்கு எதிராக போராட தொடங்கிட்டாங்க. இப்போ அந்த பக்கம் திரும்புது கவனம். இவங்க பம்படியாக ஆளுநரை எதிர்த்து போராடுறாங்க. எதிர்த்து ஆளுநரை எதிர்த்து நாங்கள் போராடுறோம், நீங்கள் ஏன் போராடுறீங்க? வலிமையான அதிகாரத்தை வச்சுருக்கோம், 40 நாடாளுமன்ற உறுப்பினரை வச்சுருக்கோம். நாங்கள் வலிமையற்ற பிள்ளைகள் போராடுறோம், ஆளுநர் செஞ்சது தவறு, நீங்கள் ஏன் போராடுறீங்க? நீங்கள் பேசுனா எல்லா நடவடிக்கையும் நடக்குது. 39 உறுப்பினர் வச்சுருக்கீங்க, இப்போ 40 கூட ஒன்று வச்சுருக்கீங்க. நாடாளுமன்றத்தில் பேசி இந்த ஆளுநருடைய செயல்பாடுகளை நீங்கள் கண்டிக்கலாம், அதை இது பண்ணலாம், அது இப்படிலாம் ஒன்றும் நடக்கலை. இவங்க போராடுறதுங்கிறதே அந்த போராட்டத்தை திசை திருப்பாங்க. இந்த மாதிரி பிரச்சனையிலேருந்து தப்பிச்சுக்கிறது தானே, வேற என்ன காரணம் இருக்குது? உங்களுக்கான உரையை நீங்களே எழுதிக்கிறீங்கன்னா எப்படி எழுதுவீங்க? சட்டம் ஒன்று கொஞ்சம் சீர்கட்டுச்சு. எங்கு பார்த்தாலும் பள்ளி கல்லூரி வழிபாட்டு தலங்களில் கூட போதைப் பொருட்கள் விற்கப்படுது, 24 மணி நேரமும் மதுக்கடைகள் திறந்துருக்குது. அப்படி ஏதாவது நீங்கள் எழுதி படிச்சிருக்கீங்களா? அவ்வளவு தூய உள்ளத்தோடு ஆட்சி செய்கிறவங்களா ஆளுங்களா நீங்கள்? சொல்லுங்கள். நீங்கள் எழுதி கொடுக்குறத அவர் படிக்கலாம், அவர் பார்த்துட்டு இது என்னடா இருக்குது இவ்வளவு போய் பேசணுமான்னு கேட்டோம். இப்போ இதே ஆளுநர் பிடிச்சிருந்தா நாங்களாம் என்ன நினைப்போம், நான் இல்லை ஆளுநர் அப்படி தான் எடுத்துருப்போம், அவர் அதுக்கு திமுகலே சேர்ந்துடலான்னு தான் நினைப்போம். அப்போ அது இதை கேட்கும்போதே உங்களுக்கு ஒரு வேடிக்கை இருக்கிறதுனால தானே அது கேள்வியான்ட்டு சொல்லுங்கள். என்ன சொல்லுங்கள், இல்லைங்களா? உங்கள் வேலை தாங்க முடியாமல் இப்படிலாம் எடுத்து வச்சுருக்காங்களே. எல்லாருக்கும் தெரியும் மதுக்கடைகள் எங்கும் பொருட்கள் விற்கப்படுது. குறிப்பாக பள்ளி கல்லூரி வளாகங்கள் அதிகமாக விற்கப்படுது, வழிபாட்டு தலங்களே விற்கப்படுதா இல்லையா? விற்கப்படுது. எல்லாருக்கும் கோவம் இருக்குது, தடுக்கிறதே யாருக்கும் தெரியல. அப்போ அதை அவங்க அதெல்லாம் இல்லை, நாங்கள் நல்ல ஆட்சி கொடுக்குறோம். இது முதல்ல 5000 பொங்கல்னாங்க, அப்புறம் 2500னாங்க, அப்புறம் 1000னாங்க, இப்போ 103 ரூபாய்க்கு வந்து வெறும் 3 ரூபாய்க்கு வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் எழுந்திரிச்சு ஒழிச்சுக்கணும். இல்லைன்னா நெத்தியில் 1 ரூபா பொட்டை வச்சு குறைச்சிக்கணும். இதெல்லாம் நடக்குது. வார்த்தையை சொல்றதுக்கு எதுக்கு இவ்வளவு தாமதம்? அது பெருங்கொடுக்கும் இல்லையா? உங்களுடைய செயல்பாடுகள் உயிரோடு இருக்கும்போது சோறு போடாமல் செத்தப்புறம் பால் ஊற்றுற மாதிரி இருக்குது. இது எப்படி? இது
அந்த பாதிக்கப்பட்ட போது நீங்களோ துணை முதல்வரோ உட்கார்ந்து அது பெரிய வருந்தத்தக்கது, பெரிய கொடூர செயல் நடந்துருச்சு. இனிபோல் இதுபோல் நடக்காது. மாணவ பிள்ளைகள் அச்சமின்றி நீங்கள் கல்லூரிக்கு செல்லுங்கள், படிக்க செல்லுங்கள். பெற்றோர்கள் நீங்கள் அச்சமின்றி இருந்த உரிய பாதுகாப்பை அரசு கொடுக்கும், எடுக்கும். குற்றவாளிக்கு உரிய தண்டனையை பெற்றுக் கொடுக்கும். இது போன்ற குற்றங்கள் நிகழாமல் இது கண்காணித்து தடுக்கும். அப்படிலாம் ஒரு வார்த்தை வந்திருந்தா அவ்வளவு ஆறுதலாக இருக்கும். அதை விட்டுவிட்டு இவ்வளவு காலம் கழித்து இவ்வளவு எதிர்ப்பு, இவ்வளவு போராட்டம், கொடுமையான நிகழ்வுன்னு தெரியுதுல. அப்போ போராட வரும்போது எங்கள் பரவலியை நினைச்சிங்க, என்னை விடுங்க. அம்மா சிவமையா அன்புமணி என்ன பண்ணாங்க, அவங்கள கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறீங்க வாங்கன்னா வண்டியில் ஏற மாட்டாங்களா? அவ்வளவு அநாகரிகமான தற்குறிகளா நாங்கள்? அதே மாதிரி தானே அவங்க குஷ்பு அவங்க தலைமையில் போகிறாங்க, அவங்கள ஆட்டு தொட்டிட்டு போயிடுங்க. என்னையாவது ஒரு மண்டபத்தில் அடிச்சிங்க. எதுக்கு போராடுறீங்க, ஏன் போராடுறீங்கன்னு சொல்லணும். அனுமதி மறுக்கப்பட்டிருக்கு, ஏன் மறுக்கிறீங்கன்னு கேட்குறீங்கல்ல. எதுக்கு மறுக்கிறீங்க? நீங்கள் ஆளுநரை ஏற்று போராடுறதுக்கெல்லாம் யாருக்கிட்ட அனுமதி வாங்க? நீங்கள் வாட்டுக்கு எந்த இடத்துல வேணாலும் நீங்கள் போராடுறீங்க. ஆளுநர் செய்த செயலே எதிர்த்து போராடுற அளவிற்கு குற்றம் என்றால், இந்த பாதிக்கப்பட்ட தங்கச்சிக்கு நீதி கேட்டு போராடுறதுல எந்த வழியில் குற்றம் கண்டுபிடிச்சிங்க? என்ன விரைந்து உரிய நடவடிக்கை எடுங்கன்னு ஒரு கோரிக்கை வைக்க போகிறோம். திசை திருப்பாமல் நேர்வழியில் சரியான விசாரணை நடத்துங்கன்னு கேட்க போகிறோம். இவ்வளோதான் சொல்ல போகிறோம். அந்த குற்றவாளியின் வாக்குமூலம் என்னன்னு சொல்லுங்க எங்களுக்கு. இதுதானா, இதுக்கு முன்னாடியா? அந்த தங்கச்சி சொன்னதில் பார்த்தா இன்னொரு தங்கச்சியும் அதுக்கு முதல் நாள் பாதிக்கப்பட்டிருக்கா. அப்போ இது தொடர்கதையா? இதன் பின்னணியில் யாரு? ஒரு கேள்வி தானே. பிரியாணி விற்கிறவன், அவனுக்கு ஒரு பின்புலம் இல்லை. அவனால் எப்படி இவ்வளோ பெரிய வளாகத்துக்குள்ள போய் இது போன்ற செயலில் ஈடுபட முடியுது? நீங்கள் அதிமேதைகள் ஒரு கேள்வி கேட்குறீங்க. அந்நேரத்தில் எதுக்கு ஒரு கொத்தையில் ஒரு பொம்பளை பிள்ளை போகிறா அப்படின்னு உங்களெல்லாம் என்ன வச்சு எதை வச்சு அடிக்கலாம் சொல்லுங்கள். எந்த நேரத்துக்கும் என் தங்கை என் அக்கா தனியாக போனால் பாதுகாப்பாக இருக்கணுங்க தான்டா நாடு. அதுக்கு தான் விடுதலை, அதுக்கு தான் சுதந்திரம். அதை பெற்றுக் கொடுக்கறது அதுதான் பெண்ணிய உரிமை. அதுக்கு தான் ஆண்மகனின் அழகே பெண்மையை பாதுகாக்கிறதா, பெண்களை பாதுகாக்கிறதா. அதுதான் ஆகச்சிறந்த ஆண்மை. அதை விட்டு நீ ஏன் ஒத்தையில் போனா அப்படின்னா எப்படி ஒத்தையில் போனால் எதுக்கு எடுத்தாலும் ஒரு ஆளை கூட்டிகிட்டே போவாங்களா? இப்படி தான் உங்கள் அக்கா தங்கச்சி உங்கள் வீட்டில் போயிட்டு இருக்காங்களா? இது பெரிய பெரிய எழுத்தாளர், பெரிய கவிஞர்னாங்களாம், முற்போக்கு சிந்தனைலாம் இந்த கேள்வி எழுப்பிடுத்தீரா? நீ யாரை மறக்க? நீ இந்த ஏதோ ஒரு ஆட்டோ சங்கர் கதை தான். நீங்கள் தோன்னீங்கன்னா அது நீ இந்த காலமாக நடந்துட்டு தோன்னீங்கன்னா நியாயமாக மனச்சான்றோடு விசாரித்தா பல பேர் பின்னணியில் இருப்பாங்க. இல்லைன்னா ஒரு சாதாரண ஒருத்தருக்கு இவ்வளவு துணிவு வராது, இவ்வளவு கண்காணிப்பு. சரி, இது நடந்திருக்கலாம். அப்போ அந்த விடுதி காவலர் அவரையாவது தற்காலிக பணி நீக்கமாக அப்படி யாராவது ஒரு நடவடிக்கை ஏதாவது இருக்குதா? ஒன்றுமே இல்லை. நீங்கள் தான் தேவையில்லாமல் போராடிட்டு இருக்கீங்கிற மாதிரி. நீங்கள் போராட எங்களுக்கு அனுமதி மறுக்கிறது, வாயினை திறக்க விடாமல் கைது பண்ணி உள்ள அடைக்கிறதுலையே ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியும். அது எங்கள் சந்தேகங்களை பல மடங்கு கூடுதலாக அதுதானே உங்களுக்கு அந்த சந்தேகம்னால திருப்பி இப்போ கேட்குறீங்க. அப்போ எனக்கு நான்லாம் மத்திய குழு வருதுன்னாங்க, கொஞ்சம் நம்பிக்கையாக இருந்தேன். அவங்க ஏதோ அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை கூப்பிட்டு விசாரித்து என்ன நடந்தது எது நடந்ததுன்னு நியாயமாக அவரை விசாரித்தா அவர் சொல்லிட போகிறார். அவரே சொல்லிடுவார் யார் யார் பின்புலம் நானா செய்யலைங்க, இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டவங்க. அவரை ஏன் நீங்கள் விசாரிக்கவே இல்லை? நீங்கள் ஆம்ஸ்டாங் கொலை நடந்துருச்சு தெரியுது, வெட்டினவன் யாருன்னு கண்காணிப்பு கருவியிலே தெரியுது. அவனெல்லாம் வெட்டினீங்கல்ல, ஏன் வெட்டினா, எதுக்கு வெட்டினா, என்னன்னு ஒரு வாக்குமூலத்தை வாங்கி வெளியிட்டிருக்கீங்களா? இதுக்காக இந்த காரணத்துக்காக இந்த கொலை செய்யப்படுது இல்லை. ஆனால் 3 பேரை இடையில கண்டதும் சுட உத்தரவு போட்டு என்கவுண்டரில் கொன்னீங்கல்ல, ஏன் அவனுக்கு இந்த குற்றத்துக்கு என்ன சம்பந்தம்? சில பேரை நீங்கள் வாயை திறக்க விடாம தொண்டைக்குழிக்குள்ள தோட்டா வச்சு கொள்ள வேண்டிய அவசியம் ஏன்? அப்போ யாரையோ பாதுகாக்க நீங்கள் இந்த வேலையை செய்யுங்க. இந்த 3 பேரை சுட்டதுக்கு காரணம் தான் அரசு சொல்லியிருக்காரு, இல்லை இவர்கள் தான் அந்த கொலையை செஞ்சவர்கள் அப்படின்றார். அவர்கள்ட்ட பெற்ற வாக்குமூலத்தை ஏதாவது நீங்கள் வெளியிட்டீங்களா? எதுக்கு சுட்டீங்க சொல்லுங்க. இதெல்லாம் எத்தனை நம்ம பார்க்குறோம். அவர் இங்கே ஒரு கையில் ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு கட்டு, அப்படி புதுசாக மாவு கட்டை போட்டு அவர் எது மாமியார் வீட்டில் கால் நீட்டி சாப்பிட்டு அப்படி கட்டில் படுத்துக்கார். கழிவறையில் வலிக்கு விழுந்தது, கை காலை உடச்சி கட்டு போட்டதெல்லாம் நேற்று இன்னைக்கு அந்த நாடகம் நடக்குது. சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். எத்தனை நாடகத்து இந்த நாடகம், பழைய நாடகம். இந்த கள்ளக்குறிச்சி
கலாச்சார மரணம் வந்து அதோடைய விசாரணை இன்னும் நீட்டிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க, கால அவகாசம் கேட்டிருக்காங்க. அதை பற்றி நீதிமன்றம் தானே? நீதிமன்றம் கேட்டதானே சொல்லி சில பேர் பிரிஞ்சிருக்காங்க முதல் திட்டத்தில் போட்டு. நீதிமன்றம் சந்தேகிக்குது இவர்கள் வந்து உண்மை குற்றவாளிகளாக இருக்க முடியாது, பலியிடப்பட்டிருக்கார்கள்னு அது நம்புது, நினைக்குது. அந்த சந்தேகம் நமக்கு இருக்குது. ஏன்னா இதே தான் ஒரு தெருவுக்கு தெரு மதுக்கடைகள் இருக்குது, மதுவை நம்பி தான் அரசே நடந்து கொண்டு இருக்குது. அப்படி இருக்கும்போது இங்கே வட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகள் இந்த கட்டமைப்புலாம் இருக்குது. இதை மீறி ஒரு எளிய குடிமகன் வந்து திருட்டுத்தனமாக சாராயம் காய்ச்சி விற்ற முடியும், அதுவும் நீண்ட காலமாக விற்ற முடியுங்கிறத உங்களால் நம்ப முடியாது, யாராலையும் நம்ப முடியாது. அதுக்கு ஒரு அரசியல் அதிகாரம் இது பின்புலமாக இருக்கணும், இல்லைன்னா ஒருத்தர் தாச்ச முடியாது. அந்த அதிகார பின்புலம் யாரு அப்படின்னு தான் நீதிமன்றம் கேட்கும். தமிழக அரசு ரொம்ப மும்முரம் காட்டுது, நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆனால் மக்கள் வந்து எல்லாமே எதிர்த்து அது நிறைய இடத்துல மும்முரம் காட்டுது. அனல் மின் நிலையத்தை நீட்டிப்பில் மும்முரம் காட்டுது. காட்டுப்பள்ளியில் 6111 ஏக்கரில் துறைமுகம் கட்டுவதில் முனைப்பு காட்டுது. 5000 ஏக்கரில் விண்ணுறுதி நிலையம் கட்டுவதில் முனைப்பு காட்டுது. அது எதில் காட்டலை? எங்கெங்கே காசு வருமோ அங்கெல்லாம் காட்டுது. அதில் ஒன்று இது வள்ளலார் பெருந்தகையினுடைய அந்த இடத்துல வந்து மக்கள் இன்று வழிபடுகிற பெருவழியில் வள்ளலார் ஆராய்ச்சி மையம், ஆய்வு மையம் கட்டுறோம். வள்ளலார் ஆய்வு மையத்தை வள்ளலார் பெயரில் பண்பாட்டு ஆய்வு மையத்தை நீங்கள் செய்கிறதில்ல. இங்கே இருக்கிற யாருக்கும் மாற்று கருத்துக்க முடியாது, மகிழ்ச்சி தான், பெருமை தான் செய்யும். ஆனால் அந்த இடத்த விட்டுருங்க. அது லட்சக்கணக்கான என் மக்கள், 10 லட்சத்துக்கு குறையாத என் மக்கள் பல ஆண்டுகளாக நின்று வழிபடுகிற ஒரு வழிபாட்டு பெருவெளி. அது வந்து அந்த இடத்த நீங்கள் தொடாதீங்க. ஆய்வு மையத்தை அங்கே தான் நடத்தணுமா? வேற இடத்துல நீங்கள் கட்டலாம்ல. அவர் பிறந்த இடத்துல போய் கட்டலாம். இல்லை இது தண்ணி வேற இடத்துல ஒரு 100 ஏக்கர் 200 ஏக்கர் 2000 ஏக்கரோட கட்டுங்க, எங்கள் பொண்ணு இல்லை. அந்த இடம் மக்கள் நின்று வழிபடுகிற இடம். மக்களுடைய குரல் என்ன? வேண்டாம்னா இல்லை, இந்த இடம் வேண்டாம். இப்போ தைப்பூசத்துக்கு பல லட்சக்கணக்கான மக்கள் நின்று வழிபடுவாங்க. அதுக்கான இடம் என்ன? எதுக்கு நீ அவசரமாக தோண்டி? நாங்கள் கேட்ட எதையாவது இந்த அரசு செஞ்சிருக்கா? எதையாவது செஞ்சிருக்கா? மீத்தேன் வேண்டாம்னா தோண்டுவேன், இதை தோண்டும் பண்ணாங்க. ஏரி குளங்களை ஆழப்படுத்தி தோண்டும் மூடுவேன். ஒன்னை வச்சுக்கிட்டு என்ன? எதையாவது ஒன்று மக்கள் இந்த ஏர்போர்ட் சரியில்லை, வசதியான ஏர்போர்ட் வேணும். ஒரு பயணி அந்த ஏர்போர்ட் வாசல் போராடிங்க பார்த்தீங்களா? கீப்பேன். கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு சரியில்லை, எங்களுக்கு வசதியான பேருந்து நிலையம் வேணும்னு ஒரு பயணி உட்கார்ந்து அந்த பேருந்து நிலையத்தில் போராடி குரல் எழுப்பீங்க பார்த்தீங்களா? அப்புறம் இங்கே 400 கோடிக்கு அந்த கிளாம்பாக்கத்தில் போய் கட்டினேன். அது உங்களுக்கு தெரியுமா? இங்கிருந்து 2 மணி நேரம் போகும் சென்னையிலிருந்து. இப்போ தலைநகர் சென்னையில் பேருந்து நிலையம் இல்லை, தெரியுமில்ல உங்களுக்கு? நான் எங்கேருந்து வந்து இறங்கினாலும் அங்கேருந்து வர கிளாம்பாக்கத்துக்கு 1000, எங்கள் ஊர்லேருந்து வர கிளாம்பாக்கத்துலேருந்து சென்னைக்கு வர ஒரு 1000. இந்த மாதிரி அறிவார்ந்த ஆட்களை எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கியா? எது ஒன்றாவது நாங்கள் கேட்டதை செஞ்சுருக்கியா? 1000 ரூபா கேட்டு குடும்ப தலைவிக்கு 1000 கொடுங்கன்னு எந்த எங்கள் அம்மா பெரியம்மா வீதியில் நின்று? 1000 ரூபா கொடுங்கன்னு கல்லூரிக்கு போய் படிக்க போகிறேன் எந்த எங்கள் அக்கா தங்கச்சி வீதியில் நின்னாங்க? 1000 ரூபா கொடுங்கன்னு எந்த என் தம்பி தமிழ் மகன் ரூபா கொடுங்கன்னு கேட்டான். ஒன்றும் இல்லை, நல்ல கல்வியை கொடு, படிச்சுட்டு வந்தால் வேலை இருக்கு, இதான் கேட்குறான். அதை கொடுக்கல. இது வேண்டாம், இங்கே போய் பெருவெளியை தோண்டி இங்கே தான் ஆராய்ச்சி மையம் கட்டுவோம். நீ கட்டு, வேணான்னு சொல்லு, வேற இடத்துல கட்டு. மதுரை டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு முனைப்பு காட்டும் தமிழக அரசு வந்து என்எல்சி சுரங்கத்தில் நிலம் எடுத்து கொடுக்குறாங்க. நெய்வேலிக்கு ஒரு நீதி, மதுரைக்கு ஒரு நீதி. அதெல்லாம் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நடந்துருச்சு. எங்கள் தாத்தா ஜம்பலிங்க முதலாளர் 500 ஏக்கர் எடுத்து கொடுத்து அது தனிச்சொத்தை பொது சொத்தாக்கி அது நாங்களும் வீட்டுக்கு ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும்னு சொன்ன பசப்பு வார்த்தையை கேட்டு காதில் ஊற்றின தேனை நான் வீட்டுக்கு கொடுத்துட்டோம். 66 ஏக்கரை எடுத்துட்டான். இனிமேல் 1/2 ஏக்கரை எடுத்துட சொல்லுங்க, அப்புறம் பேசுவோம். 1/2 ஏக்கரை நீ எடுத்துக்க. நாங்கள் வந்து 3 நாங்கிறோம். போடா, என் தாயின் ஈரக்குலையை நோண்டாத, என் தாய் மடியை வந்து நோண்டாத, வெளியில் போகணும். நீ மின்சாரத்துக்கு என்ன பண்ண? அதான் இருக்க 66 ஏக்கரில் காற்றாலை போடுறேன், சூரிய ஒளியில் மின் தகடு போடுறேன். 65 ஏக்கரில் மின் பூங்கா அமைக்கிறேன் சூரிய ஒளியில். எடுத்துகிட்டு போ, நீ முதல்ல எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு போ. இது தீர்ந்து விடுகிற வளம். தோண்டிக்கிட்டே போகிறேன். இங்கே மன்னார்குடி வர போவேன். என் வாழ்விடத்தை விட்டுட்டு
சொந்த நாட்டுக்குள்ள நான் அகதியாக போயிட்டு இருக்கணும், நீ புதுசாக வெளிச்சத்தை போட்டுக்கான்னு இருப்பேன். அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு தான் இப்படி ஆடுறது. மக்களுக்கென்று படை இல்லை என்றால் மக்களுக்கென்று எதுவும் இல்லை. மாசேந்திரன் சொன்னது, மக்களுக்கென்று இன்று ஒரு படை இருக்கு, நீ ஒன்றும் பண்ண முடியாது. நீ பெருவழியில் நீ கட்டிடு பார்ப்போம், இல்லை டங்ஸ்டன் சுரங்கம் தான் தோண்டி, இல்லை இப்போ 26 ஏக்கர் எடுக்கிறதுக்கு திட்டம் போட்டு எடுத்துட்டு பார்ப்போம். எடுக்க முடியாது. அதான் அன்னைக்கு எங்களுக்கு ஒன்றும் தெரியல, நாங்கள் இது வேலை கிடைக்குது அது கிடைக்குது கொடுத்துட்டு எதை ஏமாந்து விட்டோம். இப்போ கேட்கறதுக்கு பதில் சொல்லு, எனக்கு எதுக்கு நான் தான் இந்த பெருவெளியை விட்டுட்டு வேற இடத்துல கட்டுங்கிறேன். டங்ஷன் அதெல்லாம் வேணான்னு. தம்பி, எங்கள் முன்னோர்கள் இந்த நிலத்தில் ஒருபடி மண்ணை ஊரான் தொடக்கூடாதுன்னு தான் போராடி தூக்குறத்தவங்களாம் செக்குத்தான் செத்தான். அவன் வாரிசுக்குன்னாங்க. என் நிலத்தை எந்த வடிவத்திலையும் நிலத்தின் வளத்தையோ கெடுக்கவோ என் மக்களின் நலத்தை கெடுக்கவோ நாங்கள் ஒரு காலத்தில் அனுமதிக்க முடியாது. அப்படி ஒரு வளர்ச்சி தேவையில்லை. வளர்ச்சிக்கு எதிரானவன், ஆமா எதிரானவன். முதல்ல வளர்ச்சி எதுன்னு பேசுவோம்பா. வளர்ச்சி எது? முதலாளிகளின் வருவாய் பெருக்கத்துக்கான கட்டமைப்பே நீ வளர்ச்சின்னு பேசிட்டுக்கிற. நீ வயிறு நிறைய நீ பசியை போட்டுட்டு வயிறு ஊரா பத்தி எரியுது பசி, நீ வானூர்தியில் பறக்கிறத பற்றி எரிச்சிட்டு இருக்க. என் விளைநிலங்களை எடுத்துட்டு விண்ணூர்தி கட்டுற. விண்ணூர்தியில் போறவனுக்கு சோறு யாரு கொடுப்பா? புவியிலும் தானே போகணும். காரில் போறவனை பற்றி கவலைப்படுற. 8 வழிச்சாலை காரில் போறவனுக்கு நீரும் சோறு எவன் கொடுப்பான்? விவசாயி தானே கொடுக்கணும். அதையும் கொஞ்சம் யோசிங்க. தேவையற்ற போராட்டங்களை எங்கள் மீது திணிக்கிறீங்க. போராடுற எங்களை சமூக விரோதிகள், நகர்ப்புற நக்சல்கள், பாசிஸ்டுகள், செப்பரேட்டிஸ்டுகள், இதெல்லாம் குற்றச்சாட்டுகள் வச்சு வழக்கு போடுறீங்க. இந்த பெருவெளிக்கு எங்க மூதாதை வள்ளுவ பெருமானார் இருக்கும்போது இடம் கொடுத்த மேல நீ வழக்கு போட்டிருக்க 20 பேர் மேல. இதெல்லாம் கொடுமை இல்லையா? இதுதான் அரசு ஆக்கிரமிப்புங்கிறது. நீ புதுசா எனக்கு இடம் தரல, இருந்த இடத்த நீ ஆக்கிரமிக்கிற.